நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல இருந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அங்க போனோடனே எங்களுக்கு சந்தனம், குங்குமம், கற்கண்டு, சாக்லேட் எல்லாம் கொடுத்து எங்களை இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, இங்க 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பேங்க் ஓபன் பண்ணலாம். அதுல 500 ரூபாய் போட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பேங்க் ஓபன் பண்ண 200 ரூபாய் போட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் சொல்லியிருந்தாங்க, நம்ம யாருக்கு தபால் அனுப்பினாலும் அதுல பின்கோட் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேடம் சொல்லியிருந்தா அப்புறம் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தோம். அந்த மேடம் சொல்லியிருந்தா, நம்ம படிச்சவங்களா இருந்தா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆதார் ஜெராக்ஸ், நம்ம 10th முடிச்ச சர்டிபிகேட் இதை வச்சு நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. படிக்காதவங்களா இருந்தா நம்ம ஆதார் ஜெராக்ஸ், பேன் கார்டு இதெல்லாம் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் அங்கே பாஸ்போர்ட் எடுக்க வந்திருந்தவங்களை கூப்பிட்டு அவங்களோட வலது கை இடது கை ரெண்டையும் வைக்க சொன்னாங்க. அதுல சிவப்பு லைட் இருந்துச்சுன்னா அவங்க தப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே பச்சை லைட் இருந்துச்சுன்னா அவங்க சரியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறது நம்ம இந்தியால இருக்கோம், நம்ம குடியுரிமை பெற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம பின்கோட் நம்பர் 630 302 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம். பேர் மாகனிஸ்கா, தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். நாங்க தோட்டக்கலை பண்ணைக்கு போயிருந்தோம். இங்க சாரோட பேர் ராம் பிரசாத் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க மொத்தம் இது மா, கொய்யா, நெல்லி, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் அதிகமா அங்க விளையும் சொல்லியிருந்தாங்க. அது மொத்தமா 200 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க டிராக்டர்லாம் ஓட்டினோம். அதுக்கப்புறம் மாலை மொத்தம் 7 வகை இருக்கு, கொய்யால 4 வகை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேனி வளர்ப்பு பத்தி பார்த்தோம். அப்ப அது 2 அடுக்கா அந்த பெட்டி இருந்துச்சு. அதுல நம்ம ராணி தேனியும் அது கூட சில தேனியும் வாங்கி வச்சோம் அப்படின்னா கீழே தேனி வளரும், தேனி கட்டும், மேல இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தேனி பூல இருந்துதான் தேனை எடுக்குது, தேனி தேனை எடுக்குது. அதனால அது பூ இல்ல அப்படின்னா சீனியில கரைச்சு வைப்போம், அதை குடிச்சிட்டு அதை தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளித்தட்டு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல இது தேங்காய் நாரை இது பண்ணி அதுல ஒவ்வொரு மிளகாயோட விதையை வச்சிருந்தாங்க. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மிளகாய் செடியா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம். என் பேர் சாயோகேசன். நான் தேவகோட்டை மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளி 8ஆம் படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல இருந்து தோட்டக்கலை பண்ணைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க போனோடனே ஃபர்ஸ்ட் இங்க எந்தெந்த மரம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து மாமரத்தோட 7 வகையை பத்தி சொல்லியிருந்தாங்க. அடுத்த குளித்தட்டு பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல 98 குழி உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அது தேங்காய் நாறு மற்றும் மண்ணை உள்ள வச்சு நம்ம ஒரு விதையா உள்ள இது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்காய் நார் எதுக்கு வைக்கிறேன்னு கேட்டதுக்கு சார் சொல்லியிருந்தாங்க, அது தண்ணி அதிகமா இருக்க கண்ணு அந்த இடத்துல தேங்காய் நார் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நான் கேள்வி கேட்டிருந்தேன், நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனா எதுக்கு இந்த குளித்தட்டு பிளாஸ்டிக்கால செய்றீங்க அப்படின்னு கேட்கல அது ரொம்ப ஹெவியான பிளாஸ்டிக், அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, இந்த பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு எங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் கொடுத்துருந்தாங்க. அடுத்த எங்களுக்கு தேன் கூடை பத்தி காமிச்சாங்க. அதுல நம்ம ஒரு 11 தேனி அப்புறம் ராணி தேனியை உள்ள விட்டோம்னா அது குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த அதுக்கு தேவையான இதெல்லாம் அங்க கூடு கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்க டிராக்டர் ஓட்டினா எனக்கு தேனியை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம்.